லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏங்க ரஞ்சிதா, வாங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வரேம்மா, நீ போ. சரி வாங்க. நான் வரேன், போ. வாங்க. ரஜினி, அப்பா, எப்படி பார்க்கீங்க? பரவாயில்லம்மா, உடம்புல எல்லாம் பெரிய வலி இல்லம்மா. எனக்கு என் மனசுதான் ரொம்ப பாரமா இருக்குமா. தெரிஞ்சே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேம்மா. அம்மாடி, ஒரு அப்பனா நான் இருந்து பண்ண வேண்டியத நீ இந்த குடும்பத்துக்கு பண்ணிருக்க, இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ஆனா நான் ஒரு அப்பனா உனக்கு எதுவுமே பண்ணலையேடா. வாழ்க்கையில இந்த அப்பா இல்லாம இதெல்லாம் நடக்காம போச்சுன்னு உனக்கு சில ஏக்கங்கள் இருக்கும்லம்மா. அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லுமா. நீ சொல்றதெல்லாம் ஒரு அப்பனா இருந்து நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேம்மா. சொல்லுடா. இருக்குப்பா, எவ்வளவோ இருக்கு, இருந்துச்சு. சொல்லுமா, என்னன்னு சொல்லு, நான் செய்றேன். நான் 10th படிக்கும்போது நான் தான்ப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் பிரைஸ் வாங்கினப்போ, எல்லாரும் என்ன பாராட்டினப்போ, நீங்க என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். சின்ன வயசுல இதோ நம்ம வீட்டு தெருவுல எல்லா பசங்களும் அவங்க அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு பலூனு பஞ்சு மிட்டாயி வாங்கிட்டு சந்தோஷமா நல்லா சிரிச்சு பேசிட்டு போவாங்க. அப்படி நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்க கூடவே நடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன்பா. மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும்போது உங்க தோல்ல சாஞ்சு அழணும் அப்படின்னு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசையெல்லாம் நிறைய இருந்துச்சுப்பா. இதெல்லாம் இனிமே எப்படிப்பா நிறைவேற போகுது? தப்பு பண்ணிட்டேம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. சம்பாதிக்க துப்பு இல்லாத எனக்கு நீங்க எல்லாருமே அன்னைக்கு எனக்கு பாரமந்தமா தெரிஞ்சீங்க. அதான் இயலாம இல்ல, உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஓடிட்டேம்மா. ஐயோ அப்பா, எதுக்கு இதெல்லாம்? நான் திரும்ப வந்து என்ன நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டப்ப கூட நான் திருந்தலம்மா. ஆனா என்ன நீ எப்போ வாயால என்ன அப்பான்னு கூப்பிட்டியோ அப்பவே நான் முழுசா திருந்திட்டேம்மா. ஆமாம்மா. இத பாருமா, இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா.
இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காதல்லம்மா. எனக்காக நீ உண்மையா கண்ணீர் விட்டது, வாய்க்கு வாய் எங்க அப்பான்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் இதனாலதாம்மா நடந்துச்சு. அப்பா, அம்மாடி, நான் போய் உனக்கு 2வது தடவையா உயிர் கொடுத்திருக்கேன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. ஆனா அது தப்புடா. நீ ஏன் உசுர காப்பாத்த துடிச்ச துடிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். ரஜினி, நீ என் பொண்ணு இல்லடா, என்ன பெத்த அம்மா. நீ தானே எனக்கு உசுர கொடுத்திருக்கிற. இது வரைக்கும் எங்க எல்லாரையும் சந்தோஷமா வாழ வச்சு நீ பார்த்த. ஆனா இனிமே நீ சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும்மா. பாப்பேம்மா, கண்டிப்பா நான் பாப்பேன். சரிப்பா, நீங்க உள்ள போங்க. அப்புறம் உங்களை எல்லாரும் தேட போறாங்க. சரிம்மா. உனக்கு போயே தீரணும்னு இருக்குல்ல? என்ன பண்றீங்க? ஏங்க, உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு பேக் பண்றீங்க? நானும் ஊருக்கு கிளம்புறேன். ஏங்க, நிஜமாவா? நீங்களும் என் கூட வரீங்களா? ச்சே, நான் உன் கூடலாம் வரல, தனியா போறேன். ஏங்க, தனியா எங்கங்க போறீங்க? நீதான் என்னை விட்டு போகணும்னு ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கியே, உன்கிட்டலாம் சொல்ல முடியாது. ஏங்க, நான் இப்பவும் சொல்றேங்க, நான் உங்களை விட்டுட்டு போகணும்லாம் நினைக்கல, கூட்டிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். இங்க பாரு பார்த்திபா, நான் உன் கூட வரமாட்டேன்னு எப்பவோ சொல்லிட்டேன். சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. பேக் பண்ணு, இன்னும் 3 நாள் தானே இருக்கு. இங்க பாரு, நீ கிளம்பும் போதே நானும் கிளம்புவேன். நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். இப்படி அடம் பிடிக்கிறதுக்கு என் கூட வரலாம்ல? நீ இப்படி அடம் பிடிக்கிறதுக்கு நீயும் என் கூட இங்க இருக்கலாம்ல? என்னாச்சு, எடுத்து வைக்கலையா? எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. ரஜினி, எப்பவுமே என்னால விட முடியாது. இப்படியே புடிச்சு கூட்டிட்டு போயிடுறேன். வந்துருங்களேன். நீங்க இல்லைன்னா அது எப்படிங்க எனக்கு ஒரு லைஃபா இருக்கும்? நான் உங்களை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். என் கூட இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. வந்துருங்க ப்ளீஸ். நீ இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையாவே இருக்காது பார்த்திபா. நானும் உன் கூட வரேன். என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு.
நீ இல்லாம என்னாலயும் இங்க இருக்க முடியாது. கடைசியில நினைச்சதை சாதிச்சிட்டல்ல? fraud. போன் அடிச்சிட்டு இருக்கு. என்ன கனவா? இவ்வளவு நேரம் போன் அடிச்சிட்டு இருக்குல்ல, பேசு. சரி, நீ பேசு. நாம ஏதாவது செய்யணும். என்ன பண்றது? சகல 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்லியிருக்கோம். அப்ப கண்டிப்பா நடக்கும். ஒரே நேரத்துல சொன்னது கரெக்ட் தான். நீங்க இத பத்தி சொல்றீங்க? நீங்க நினைச்ச மாதிரியே ரஜினி பார்த்திபனை சேர்த்து வைக்கிறத பத்தி தான் சொன்னேன். சூப்பர்ண்ணே. சொல்லிட்டோம். ஆனா சொன்ன அளவுக்கு செய்யறது ஈஸி இல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்காக விட்டுற முடியுமா சகல? ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். பெரிய பெரிய பிரச்சனையில பிரிஞ்சு போறவங்கள பார்த்திருக்கோம். எதுக்கு பிரியுறோம்னே தெரியாம பிரியறவங்கள இப்பதானே பாக்குறோம். ஆமாண்ணே, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அவங்களே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் இருக்காங்க. இந்த குடும்பத்துல யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறவ ரஜினி. அவ பார்த்திபன் கூடவும் போக மாட்டேன்றா. அவன் இல்லாம இங்கேயும் இருக்க மாட்டேன்றா. அவளை அப்படி விட்டுற கூடாதுல்ல சகல? நீங்களும் நானும் இதை பத்தி திணையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இதை பத்தி யோசிக்க வேண்டியது அந்த குடும்பம். நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்காக தானே ரஜினி எல்லாத்தையுமே செஞ்சா. ஆமா சகல, இந்த குடும்பம் ரஜினிக்காக யோசிக்கணும். அவங்க எல்லாரும் ரஜினி பார்த்திபன் போக கூடாது, ஒன்னா இருக்கணும்னு சொல்லணும். நாம தான் சொல்ல வைக்கணும். ஆமா மாப்பிள்ள. ஐயோ மாமா, ஒண்ணு இல்ல. எதுக்கு மாமா நீங்க இங்கெல்லாம் வந்தீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள, இந்த வீட்டோட சாமியே ரஜினி தான். அவ எங்கேயும் போக கூடாது. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிறது ரஜினிங்கிற கயிறு மட்டும்தான். அவ மட்டும் இல்லைன்னா அடுத்தது சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட இந்த குடும்பம் சல்லி சல்லியா நொறுங்கிடும். அவ இங்க இருக்கணும் மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, ரஜினி ரொம்ப பாவம் மாப்பிள்ள. இந்த குடும்பத்துக்காக தன்னோட மொத்த வாழ்க்கையை விட்டு கொடுத்திருக்கா. இதுக்கு மேல அவ ஒன்னையும் மிஸ் பண்ண கூடாது. அவ வாழ்க்கைய சந்தோஷமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திபனோடையும் குடும்பத்தோடையும் அவ சேர்ந்து வாழணும் மாப்பிள்ள. அதுக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஏதாவது செஞ்சே ஆகணும் மாப்பிள்ள. ஏதாவது முயற்சி பண்ணணும் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. பாத்து மாமா. அண்ணே, இந்த வீட்டோட மெயின் டிக்கெட்டை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். யோசிக்க வச்சிருவோம் சகல, யோசிக்க வச்சிருவோம். ஹாய் ரஜினி. ஹாய் பார்த்திபா. ப்ளீஸ் ஹேவ் இட். வாங்கிக்கோங்க. பார்த்திபா, நீயும் சேர்ந்து வாங்கிக்கோ. உங்க 2 பேருக்கும் தான். எதுக்கு இது? இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்கு. அதுக்கு உங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணதான் இந்த போக்கே. வாங்கிக்கோங்க.
ரஜினி நீ எவ்வளவு வேணாலும் முறைச்சுக்கோ. ஆ, ஆனா இத வாங்கிட்டு முறை. ம் கமான் வாங்கிக்கோ. ம். போதும் கொடுங்க. கொடுங்க சகல. ஏன் என்ன திடீர்னு கெட் டுகெதர்? எதுக்கு? இவங்க ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை. என்னமோ கோல்மால் பண்றாங்க. எப்பா நீ அப்படியெல்லாம் ஓவரா திங்க் பண்ணாத. ஒரு கோல்மாலும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a farewell. அவ்வளவுதான். உங்களுக்காக தான். ஃபேர்வெல்லா? கம் ஆன் அரவிந்த், வீட்ல யாருக்காச்சும் ஃபேர்வெல் கொடுப்பாங்களா? ஆ, சும்மா இப்படிலாம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காதீங்க. எது இது கிரிஞ்சா? ரஜினி இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்காக இதை விட கிரிஞ்சு நாம நிறைய செஞ்சுட்டோம். ஆ. ரஜினி 10-12 வருஷம் படிக்கிற ஸ்கூல் லைஃப், 3 வருஷம் படிக்கிற காலேஜ் லைஃப், அவ்வளவு ஏன் 1-2 வருஷம் வேலை பார்க்குற ஆபீஸா இருந்தா கூட கடைசியில ஃபேர்வெல் வச்சு தானே வெளியே அனுப்புறாங்க. நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏன் ஃபேர்வெல் கொடுக்க கூடாது? பாஸ், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் ஏதோ செட்டில் ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்கு. இது தேவையில்லாத கன்ஃபியூஷன் தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த ஃபேர்வெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ப்ளீஸ். அட அண்ணே, இது சரிப்பட்டு வராது. சரி, நீங்க உங்க ஸ்டைல்லே சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவும் சொல்லாம ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லன்னா நான் நேரா போய் எல்லார்கிட்டையும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு எனக்காக, சகலைக்காக, முரளிக்காக, ஏன் மாமாவுக்காகவும் நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு நான் சொல்ல போறேன். மாமா, அண்ணே நீங்க சொன்னதான் கரெக்ட். வாங்க போய் சொல்லுவோம். வாங்க ஐயோ, வாங்க. பாஸ் பாஸ், என்ன இதெல்லாம்? என்ன எங்களை நிக்க வச்சுட்டு நீங்க பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. சரி வரோம். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஓகே, எல்லாரும் ஈவினிங் மீட் பண்ணுவோம். பை. ஓகே பாய். அண்ணே தின்ன அந்த பக்கம். சந்தோஷத்துல ஒண்ணு புரியலப்பா. புரியாது புரியாது. பார்த்திபா, ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அது இந்த கல்யாண ஏற்பாடுல நடந்த சொல்லுவாங்களே, கல்யாண கலை வந்துருச்சுன்னு, அதே மாதிரி இது ஃபேர்வெல் கலை போல இருக்கு. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம அழகா தெரியுறோம்.
என்ன ஆத்மார்த்தமா எதையும் எதிர்பார்க்காம நேசிச்ச உனக்கு என்னால இந்த குடும்பத்தால நிறைய வலிகள் தான் கிடைச்சிருக்கு. அது ஒண்ணுதான் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு பார்த்திபா. அதெல்லாம் விடுங்க. இல்ல பார்த்திபா, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு நீயும் உணர்ற, நானும் உணர்றேன். அதனால்தான் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் உன்னை தடுக்கல. பட் என் லைஃப்ல காதல்னா அது நீ மட்டும்தான் பார்த்திபா. உன்னை இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நேசிச்சுட்டே தான் இருப்பேன். நான் உங்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ அதே அளவுக்கு சங்கடத்தையும் நானே கொடுக்க போறேன்ல. பார்த்திபா, இன்னும் 3 நாள் இருக்கு. நீ ஊருக்கு போகாம இருக்கிறதுனாலும் இருக்கலாம். நீங்க என்கிட்ட இன்னொரு டிக்கெட் இருக்கு. நீங்க என் கூட ஊருக்கு வர்றதுனாலும் வரலாம்.